ஹேலடா மிஸ், எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு. அண்ட் இதான் என் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகே, நம்ம எதுவும் வளவலன்னுலாம் பேச வேணாம், நம்ம ஸ்டோரியை பார்த்துடலாம். இது டேங்கோட ஸ்டோரி, ஒன் ஷாட் மை எவ்ரி திங். வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஒரு ஃபைன் மார்னிங் 6 o'clock நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோவை பார்த்துட்டு உட்காந்துட்ருப்பீங்க. அந்த டைம் உங்கள் மொபைலுக்கு ஒரு கால் வருது. அதில் டேங்னு போட்டு சேவ் பண்ணியிருக்கீங்க. அந்த கால் அப்படியே அட்டென்ட் பண்ணி உங்கள் காதில் வச்சா, ஹலோ சொல்லிட்டேன். என்னடி ரெடி ஆகிட்டியா? ரெடி ஆகிட்டேன். சரி, அப்படியே மெதுவாக வெளியே வரியா? வரேன் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறீங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுட்டு அந்த பேக்கை எடுத்துகிட்டு நீங்களும் கீழே வருவீங்க. கீழே வந்து வெளியே கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பினா கரெக்டாக டேங் பைக்கில் வந்து நிற்பான். நீங்களும் ஒன்றுமே பேசலை, அப்படியே அமைதியாக பைக்கை ஏறி போய் உட்காருங்க. அவனும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி போகிறான். இங்கிட்டே ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் முன்னாடி பைக்கை நிறுத்துறான். வயன் இறங்குடி அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்களும் மெதுவாக இறங்கி நிற்கிறீங்க. அப்போ டேங், வயனே இங்கே உட்காரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு உங்களை உட்கார வைக்கிறான் பெஞ்சில். அவன் கரெக்டாக திரும்பும்போது ஜிமினி ஜங்குக்கும் வந்துடுவாங்க. டேங்கும் அவன்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். பேசிவிட்டு அவன் உங்களை பார்க்கலான்னு பார்க்கும்போது நீங்கள் அமைதியாக உட்காந்துருப்பீங்க. அப்போ ஜிமின் டேங்கிட்ட, டேங்கு மச்சா ஜிமின், அவளை பாருடா, ஏதோ நான் அவளை பிடிக்காம கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்குது. மச்சான், பொண்ணுங்கன்னா அப்படி தான்டா, அவள் உனக்காக 20 வருஷம் வளர்த்து அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வரால. இங்கே பாரு டேங், உனக்காக அவள் எவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்கா. என்ன ஆனாலும் சரி அவளை விட்டுறாத. அப்போட்டே என்னடா அவளை விட்டுறதா? சீச்சி, வாய்ப்பே இல்லை. என்ன ஆனாலும் அவள் தான் எனக்கு. அப்படியே உங்கள் பக்கம் பார்த்தா நீங்கள் ஏதோ அமைதியாக திங்க் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ உங்கள் பக்கத்தால் டே வந்து உட்காருவான். நீங்கள் அவனை தான் பார்ப்பீங்க, அவனும் உங்களை தான் பார்ப்பான். அவன் உங்களை பார்த்து பிரைட்டாக ஒரு சிரிப்பு சிரிப்பான். அந்த சிரிப்பு நீங்கள் பார்த்ததும் உங்கள் லிப்ஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மைல். அப்போ டேஹாங் உங்கள் கையை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு, அயன் இங்கே பாரு, எனக்கு நல்லா தெரியும் உன் மைண்டில் இப்போ என்ன ஓடிட்டுருக்குன்னு. உனக்கு இப்போ இந்த கல்யாணம் வேணான்னா சொல்லு, போயிடலாம். அப்போது அயன் அவன் கையை இன்னும் டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு அவனோட ஃபேஸை பார்த்து, நான் வேறு யாரை பற்றி யோசிக்கலட்டி, என் நினப்பு ஃபுல்லாக உன்னை பற்றி தான். டேவும் என்னை பற்றியா? ஆமாம், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம்ல அதை பற்றி. அப்படியே ஃப்ளாஷ்பேக் பண்ணோம். இப்போது காலேஜ் டைம், நீங்கள் இப்போ தான் காலேஜ் உள்ள போவீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்களை ஹெச்ஓடி கூப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்களும் அவங்கள பார்த்துட்டு வரலான்ட்டு போவீங்க. ஹெச்ஓடியை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது கிரவுண்டை தாண்டி தான் வந்தாகணும். நீங்கள் கிரவுண்டை தாண்டி போவீங்க. நீங்கள் போகும்போது கரெக்டாக தூரத்தில் ஒரு பந்து ஸ்பீடாக உங்களை நோக்கி வரும். ஆனால் நீங்கள் அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. அந்த பந்து கரெக்டாக உங்கள் ஃபேஸ்லேயே வந்து விழுகுது. லைக் அது விழுந்த ஃபோர்ஸில் நீங்கள் அப்படியே கீழே உட்காந்துருவீங்க. ரொம்பவே அடிபட்டிருக்கும், லைக் வலிக்கும், ஆனால் பெருசாக தெரியாது அடி. நீங்கள் அப்படியே அதை தேய்ச்சிட்டு உட்காந்துருப்பீங்க. கிரவுண்டு கொஞ்சம் தள்ளி தான் கேண்டீன். அங்கேருந்து உங்கள் அக்கா ஸ்ரீ கரெக்டாக உங்களை பார்ப்பா. உங்களுக்கும் அடிபட்டிருக்குன்னு அவளுக்கு நல்லா தெரியுது. இந்த பக்கம் நீங்கள் மண்டையை தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கும் போது ஒரு பையன் உங்ககிட்ட வந்து, பால் எங்கன்னு கேட்கலாம். உங்களுக்கு செம்ம கோவம். நீங்கள் அவனை பார்த்துட்டு, நீங்கள் தான் அடிச்சிங்களா? அப்போது அது வேற யாரும் இல்லை, டே தான். ஆமாம். ஹலோ, அடிச்சுட்டு ஒரு சாரி கூட கேட்க மாட்டீங்க. என் மேலே எந்த தப்பு இல்லை, நீ தான் கிரவுண்டு உள்ளே வந்த. ஸோ வாட், சாரி கேளுங்க. என்னால் முடியாது. அப்போ கரெக்டாக உங்கள் அக்காவும் வரா. ஒயன், ஸ்ரீ இங்கே பாரு ஸ்ரீ, இவன் என்னை அடிச்சிட்டான். அப்போ டேவும், என்னது இவனா? டேங் சாரி, இவன் என் சிஸ்டர் தான். நீ எதுக்கு சாரி கேட்குற? அவன் தான் தப்பு பண்ணான். அமைதியா சீனியர், என்ன இவன் இவ்வளோ வாய் அடிக்கிறா? டேங் சாரி, அவன் என் தங்கச்சி தான். நீ என்ன பைத்தியமாடி? அவன் என்னை அடிச்சிருக்கான், நீ போய் அவன்கிட்ட சாரி கேட்டுட்ருக்க. ஃபஸ்ட்டு அவனை சாரி சொல்லு. அப்போ டேங்கு இங்கே வெறியாவது. உனக்கு என்ன இப்போ சாரி சொன்னால் போதுமா? என் பந்து கொடுத்துருவியா? கொடுத்துருவேன். சாரி போதுமா? என் பந்து எங்கே அப்படின்னு உங்ககிட்ட கோபமாக கேட்கான். நீங்களும் அந்த பந்து எடுத்து நீட்டுறீங்க. அவன் அதை அப்படியே வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறான்.
அப்போது உங்கள் அக்கா ஸ்ரீ, வயனு அவன்கிட்ட ஏண்டி போய் வாய் கொடுக்குற? ஸ்ரீ, நீ என்ன பைத்தியம் ஆகிட்டியா? அவன் தான் என்னை அடித்தான்னு நான் சொல்கிறேன்ல, வீட்டில் ஏன்ட்டெல்லாம் வாய் அடிக்கிறடி நீ? இங்கே அவனை பார்த்து பம்பற. பைத்தியம், அவன் ரவுடிடி. அப்போ நீங்கள் உள்ள பயத்தோட வெளியே ரவுடியாக இருந்தால் என்ன பண்ண போதான்? அப்படி என்ன பண்ண போதான்? உனக்கு அவனை பற்றி தெரியாது வயன். நீ என்னடி அவனை வில்லன் ரேஞ்சுக்கு சொல்கிற? வில்லன்லாம் இல்லை, ஆனாலும் எதுக்கும் சேஃபாகுது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ மூடு, எனக்கு பசிக்கு ஏதாச்சும் வாங்கி கொடு. இதுக்கு மட்டும் வந்து தொலை சரியா? வாசுதி போகலாம். அப்படியே ஆஃப்டர்நூன் ஆகுது. இங்கே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜோ கிட்ட சொல்லிகிட்டு இருப்பீங்க மார்னிங் நடந்ததை. அப்போ யாருடி? டேயாங்கா. ஆமாம் டேயாங் தான் சொன்னான் அவள். இருந்துட்டு ஜிமினோட ஃப்ரெண்டு தாண்டி டேயாங்கு. அப்படியா? ஆனால் நான் உன்னை பார்த்ததே இல்லையே ஜிமின் கூட. அதுவா, சும்மா எக்ஸாம் எழுதிட்டு இந்த மாதிரி ஃபுட்பால் விளையாட தான் வருவான், மற்றபடி பெருசாக காலேஜ் வர மாட்டான். அப்போ ஜோ இருந்துட்டு, ஆனாலும் நீ அவன்கிட்ட கொஞ்சம் வாய் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். என்னடி சொல்கிற? ஆமாடி, அவன் கொஞ்சம் டேஞ்சர். பயமுடுத்தாதடி வயன். அதெல்லாம் நீ வாய் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். மூடுங்க ஜோ, எங்களுக்கு தெரியும். அப்போ ஜோ இருந்துட்டு சொன்னால் குத்திட்டு தான் சாவன்னு சொல்கிறான். நம்மளுக்கு என்ன அப்படின்னு அவன் சொல்கிறா. நீங்கள் இங்கே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க டைம் உங்கள் ஃபிசிக்ஸ் மிஸ் உங்கள் கிளாஸ்குள்ளே என்டர் ஆகிட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லேப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இங்கே நீங்கள் இவளுக்கு என்ன தாண்டி பிரச்சனை, சாவடிக்குதா சும்மா நைன்ட்டு அப்படின்ட்டு நீங்களும் லேப் போவீங்க. லேப் போய் அப்போ தான் உட்காருவீங்க. அப்போ காட்டுவாங்க ஃபிசிக்ஸ் மிஸ் யாரெல்லாம் ரெக்கார்ட் நோட் முடிக்கல. அப்போ நீங்கள் ஐயோ என்னடியாச்சு? நான் முடிக்கல. அப்போ ஜோ நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே ஷாவும் அதான் சொல்கிறான், நானும் முடிச்சிட்டேன். அடி பாவீங்களா, நீங்களாம் முடிச்சிட்டிங்களா? உங்களுக்கு இங்கே உசுவே இல்லை, ஏன்னா நீங்கள் தான் முடிக்கலை. இவளுக்கு 2 பேரும் முடிச்சிட்டாளுங்க. இப்போ என்னடி பண்ண போதான்? அப்போ உங்கள் ஃபிசிக்ஸ் மிஸ் யாரெல்லாம் முடிக்கலையோ எஞ்சி நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் பயத்தோடு எஞ்சி நிற்கிறீங்க. ஆனால் நீங்கள் மட்டும் இல்லை, ஒரு 5-6-8 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு அவங்களாம் பார்த்துக்கப்போ தான் உசுரே வரும். எல்லாம் வெளியே வாங்க அப்படின்னு மிஸ்ஸு சொல்கிறாங்க. நீங்களும் வெளியெல்லாம் போவீங்க. பக்கத்தால் கெமிஸ்ட்ரி லேப், அங்கே போய் உட்காந்து எழுதிட்டு அப்போ தான் என் கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆகுங்க அப்படின்ட்டு உங்களை எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிவிடுவாங்க. ஃபிசிக்ஸ் லேப் பக்கத்தால் தான் கெமிஸ்ட்ரி லேப் இருக்கும். நீங்களும் என்ன கருமமோ இது அப்படின்ட்டு உள்ளே போய் உட்காந்து எழுதிட்டு இருப்பீங்க. நீங்கள் லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்து எழுதிட்டு இருப்பீங்க. படுத்து எழுதுவீங்க, உட்காந்து எழுதுவீங்க. ஒவ்வொரு பெஞ்சில் ஒவ்வொரு ஆள் தான் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. மிஸ் அதில் ஒரு பையன்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் முடிச்சக்கப்புறம் லேபை சாத்திட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபிசிக்ஸ் பீரியட் மட்டும்தான் எழுதுவீங்கன்னு நினச்சி உட்காந்து மெதுவாக தான் எழுதிட்டு இருப்பீங்க. ஆனால் ஃபிசிக்ஸ் பீரியட் முடிஞ்சுமே இது நீங்கள் எழுதாமல் கிளாஸ்க்கே வரக்கூடாது, இன்றைக்கி வீட்டுக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்கே நீங்கள் புலம்பிகிட்டே எழுதுவீங்க. கரும்பு பிடிச்சவன் எப்படி சாவடிக்கிறா பாரு அப்படின்னு அப்படியே புலம்பிகிட்டே பார்த்தா 8 பேர் சேர்ந்ததில் 4 பேர் தான் இருப்பாங்க. உங்களை சேர்த்தே 4 பேர் தான். அதான் 4 பேர் இருக்காங்களே அப்படின்ட்டு அவங்க போகிறது கூட தெரியாமல் எழுதிட்டுருப்பீங்க. அப்படியே இது ஃபைனல் அவுட் புட்டு மட்டும் எழுதுனா போதும். எழுதிட்டு பார்ப்பீங்க, ஆனால் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்னடா இது அப்படின்னு ஆகிடும். பார்த்தா நீங்கள் லாஸ்ட்டில் தானே உட்காந்துருப்பீங்க. அங்கே நீங்கள் இருக்கீங்கன்னே தெரியாமல் உங்களை லாக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவ்வளோதான், உங்களுக்கு உசுரே இல்லை. ஃபோனும் எதுவுமே லேப்குள்ளே கொண்டு வரக்கூடாது. நீங்கள் அப்படியே போய் கதவை தட்டுவீங்க. ஹலோ, நான் உள்ளே இருக்கேங்க, ஏங்க கதவை சத்திட்டு பண்ணது அப்படின்ட்டு தட்டிகிட்டு இருப்பீங்க. அப்போது கெமிஸ்ட்ரி லேப்பு 2 ரூம் இருக்கும். உள்ளே ஒன்று வெளியே ஒன்று இருக்கும். அந்த உள் ரூம்லேருந்து யாரோ வெளியே வருவாங்க. நீங்கள் பயத்தோடு அந்த ரூமை பார்ப்பீங்க. பயந்து கீழே உட்காந்துருவீங்க. உங்கள் நெயில்ஸை ஹக் பண்ணிட்டு அந்த ரூம்லேருந்து ஏதோ பேய் தான் வரப்போகுது அப்படின்ட்டு நீங்கள் பயத்தோடு அப்படியே கண்ணெல்லாம் மூடிட்டு உட்காந்துருவீங்க. அப்போது ஒரு பர்சன் மெதுவாக அந்த கதவை ஓப்பன் பண்ணி உங்கள் முன்னாடி வந்து நிற்பாங்க. நீங்கள் அது மனுஷன்னு தெரிஞ்சோடனே யாருன்னு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படியே உங்களை போய் ஹக் பண்ணிவிடுவீங்க. அது வேறு யாரும் இல்லை, டேயாங் தான். டேயாங் இங்கே அப்படியே தூங்கி எழுந்துட்டு வந்துருப்பான் போல். கண்ணை தேய்ச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கூட தெரியாமல் இருப்பான். நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அது டேயாங்னு. நீங்கள் அப்படியே ஷாக்காக அவனை பார்ப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுன்னா, காலையில் உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் அக்கா ஸ்ரீலாம் சொல்லியிருப்பாள், அவன் கண்டிப்பாக அவனை ஏதாச்சும் பண்ணுவான் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பானா. அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன நினைப்பீங்க, இவன் தான் என்ன லேப்லேருந்து பூட்டியிருக்கான் போல் அப்படின்னு நினச்சி அங்கேருந்து தள்ளி போயிட்டு, சீனியர் நீ காலைல உங்கள்கிட்ட ஓவரா பேசினேன் தான், அதுக்குன்ட்டு நீ இப்படி பண்ணுவீங்களா அப்படின்ட்டு அவனை கத்திக்கிட்டு இருப்பீங்க. இங்கே இவனுக்கு ஒன்றுமே புரியல. நீ காலைல என்கிட்ட அடி வாங்கின பொண்ணு தானே?
நீங்கள் தானே எனக்கு கதவை சாத்தினீங்க. ஃபஸ்ட்டு கதவை தாங்க, எனக்கு பயமாக இருக்கு, நான் போகணும். நானும் உள்ளே தாண்டி இருந்தேன், எனக்கு எப்படி தெரியும்? இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க. நீங்கள் தான் வேணுக்குன்னே நான் டீஸ் பண்ணுறதுக்கு வேண்டிய நான் அழ வைக்கணும்னு இப்படி பண்ணுறீங்களா? இங்கே பாருங்கள், நான் அழுதுட்டேன். ப்ளீஸ் கதவை ஓப்பன் பண்ண சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. பைத்தியம், நான் உள்ளே தூங்கிட்டு இருந்தேன். இங்கே என்ன நடந்தது ஃபஸ்ட்டு நீங்களாம் எப்போ வந்தீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. பொய் சொல்லாதீங்க சீனியர், என்னை அழ வைக்கணும் தானே. லாக் பண்ணிட்டு போயிட்டாங்களா? ஆமாம் லாக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அவனும் போய் அந்த கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவான். அதான் நான் சொல்கிறேன் லாக் பண்ணிட்டீங்கன்னு. என்னடி சொல்கிற அப்படின்ட்டு அவன் மறுக்காக இது பண்ணுவான். ஆனால் அது ஓப்பனே ஆகலை. இனி ஒன்றும் பண்ண முடியாது. பொய் சொல்லாதீங்க சீனியர், நான் தான் அழுதுட்டுறேன். பைத்தியம், உனக்கு எத்தனை டைம் சொல்கிறது, நான் ஒன்றுமே பண்ணல. அப்போ எப்படி நீங்கள் கரெக்டாக இங்கே இருக்கீங்க? அதான் சொன்னாலடி உள்ளே தூங்கிட்டு இருந்தேன்னு. அப்போ நீங்களும் உன்னை கொஞ்சம் நம்புவீங்க. நிஜமாவா? நிஜமாடி. அப்போ நீங்கள் என்ன, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பழி வாம்பிங்கன்னு. என்னை ஃபஸ்ட் டைம் எதிர்த்து பேசின பொண்ணு நீ தான், அதனால எனக்கு ஒன்றும் பண்ண தோணலை அப்படின்ட்டு அவன் அங்கே இருக்க பெஞ்சில் போய் உட்காருவான். அப்போது இப்போ என்ன பண்ணுறதா? யாராச்சும் வந்து ஓப்பன் பண்ணால் தான் முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். காலேஜ் டைம் முடிஞ்சா தெரிலையே, இங்கே டைம் கிளாக் கூட இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ இங்கே தான் இருக்கணுமா? அம்மா தாயே, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா? நான் இப்போ ரொம்ப நேரமாக தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்தேன்னா தலை ரொம்ப வலிக்குது. நீ கொஞ்ச நேரம் வாயை பொத்திட்டு இருந்தா எனக்கு தலைவலி போயிடும். அப்போ நீ எவ்வளோ கேள்வி வேணால் கேளு, நான் உட்காந்து பதில் சொல்கிறேன். கொஞ்ச நேரம் உன் வாயை பொத்ததையா அப்படின்னு நான் உங்களை சொல்கிறான். இங்கே உங்களுக்கு என்ன, நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்க? ஒரு பொண்ணுகிட்ட எப்படி தான் பேசுவீங்களா? ஒரு பொண்ணு எவ்வளோ வாயடிக்கணும்னு இருக்குல்ல, நீ இப்படி தான் வாயடிப்பியா அப்படின்னு இங்கே 2 பேர்த்துக்கு முட்டிக்குது. நான் ஒன்றுமே பேசலை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திரும்பி உட்காந்துப்பீங்க. இங்கே இவனும் அப்படியே பெஞ்சில் கொஞ்சம் சாஞ்சு தூங்கலான்ட்டு தூங்குவான். இங்கே உங்களுக்கு போர் அடிக்கும், என்ன பண்ணுறதுனே தெரில. ஃபேனும் இருக்கும், அதுவும் மெதுவாக தான் சுற்றும், எரிச்சலாக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே அவங்க கூப்பிடுவாங்களே, என்ன உன் பேர் என்ன? நான் பேசலப்பா, நான் பேசினா நீங்கள் ஏதாச்சும் சொல்லுவீங்க. எனக்கு தலைவலி போயிடுச்சு. சொல்லு, உன் பேர் என்ன? என் பேர் வயன். எங்கேருந்து வரேன்? அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? நீ சீனியரோட தங்கச்சியா? ஆமாம், ஸ்ரீயோட தங்கச்சி தான். அவங்க எவ்வளோ அமைதியாக இருக்காங்க, நீ நடி இவ்வளோ அடிக்கிற? அதெல்லாம் மேனுஃபேக்சர் டிஃபெண்ட். ஆமாம் தானே? அதான். எதுவும் ஆயில் நுழையாது போல். அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு இப்போது? நீ தானடி அப்படியே கேள்வி கேட்டு சாவடிச்சேன். இப்போ நான் பேசலான்னா ஓவராக பண்ணுறேன். நீங்கள் தான் பேசுனதே பிடிக்கலன்ட்டிங்களே. அப்போ தானே நான் பேசுனது பிடிக்கலன்னு சொல்லு. நீ பேசிக்கிட்டே இருக்க, அதுதான் வெறியாகுது. சரிங்க சார், நான் வாயை பொத்திக்கேன் அப்படின்ட்டு நீங்களும் அமைதியாக இருப்பீங்க. ஏன் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருப்பான் கன்னத்தில் கை வச்சு. அந்த டைம் டோருக்கு வெளியே எங்கடி போனோம்? இவன் வீட்டுக்கு போயிட்டாடி. ஷா, அவள் பேகு ஃபோன்லாம் இங்கே இருக்கே, அப்போ எப்படி வீட்டுக்கு போவா? அப்போ நீங்கள் சீனியர் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், போய் கூப்பிடுறீ போப்பதாளுக அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். குடுக்குடுன்னு நீங்களும் கதவு கிட்ட ஓடி போயிட்டு கதவை தட்டுவீங்க. ஷா, ஜோ, நான் உள்ளே மாட்டிக்கிட்டே ஹெல்ப் பண்ணுங்கடி அப்படின்னு. அவளுங்க ஒயனே உள்ளே என்னடி பண்ணுற? எவனோ என்னை பூட்டிகிட்டு போயிட்டான்டி, மிஸ்கிட்ட போய் சாவி வாங்கிட்டு வந்து திறந்து விடுங்கடி, பயமாக இருக்குடி. அப்போ டேங்கோ, ஆமாம் சீக்கிரம் திறந்து விடுங்க அப்படிங்க. யாருக்கும் அடி இருக்க அப்படின்னு ஷா வேறு புரியாமல் பேசிகிட்டு இருக்கா. ஷா, நீ ஃபஸ்ட்டு போய் சாவி வாங்கிட்டு வாடி மிஸ்கிட்ட, நான் உட்காந்து எல்லா கதையும் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களும் போய் மிஸ்கிட்ட கீழே வாங்கிட்டு வந்து உங்களை ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே வருவீங்க. செகண்டாக தேங்க வருவா. இங்கே ஷாக்கு ஜோக்கு சரியான ஷாக்கு. ஷா உங்ககிட்ட கேட்பா, வயனே இவன் கூட தான் உள்ளந்தியா? ஆமாம். அப்போ டேங்கு போகலான்ட்டு போவான். டேங், ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் உள்ள இல்லைன்னா நேற்றுக்கு நான் என்ன இருப்பேனே தெரில, என்னை பயன்படுத்தாமல் இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் வாமாவை சிரிப்பான். சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு அவன் போகும்போது டேங், இப்போ என்ன? ஐம் சாரியா? எதுக்கு? இன்னைக்கு காலைல நான் உங்ககிட்ட ஓவராக பேசியிருக்கக்கூடாது, சாரி. அதான் சாரியெல்லாம் கேட்குறேன். காலைல தான் என்ன சாரி கேட்க சொல்லி சாவடிச்சேன், இப்போ நீ சாவடி கேட்குறியா? என்ன தான் இருந்தாலும் நான் பேசினது தப்பு தானே. அது சரி,
அப்படின்ட்டு அவனும் நீங்களும் பாதி தான் போயிருப்பீங்க. அப்போது டேங்க உங்களை கூப்பிட்டு, ஓய் உன் பேர் என்ன சொன்ன? அப்போ நீங்கள் ஓயன். நைஸ் நேம் டி, தயவு செஞ்சு யாருக்காகவும் உன்னோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணாது அப்படின்ட்டு அங்கேருந்து உங்களுக்கு இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களை வந்துட்டு என்ன வயனே அப்படின்ட்டு அது மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. இப்படி தான் டேஸ் போகும். சில டைம் தேங்க உங்களை பார்த்து சைட் அடிப்பான், நீங்கள் அவனை பார்த்து சைட் அடிப்பீங்க. தேங்களாம் இப்போ கரெக்டாக காலேஜ் வந்துடுவான், உங்களை பார்க்கறதுனே வருவான் போல். அப்படி தான் என்ன காலேஜ் வராமல் இருந்திருப்பான். உங்களுக்கு இங்கே அவனை பார்க்காம இது மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போது நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடியே போயிருப்பாங்க, நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருப்பீங்க. அப்போது உங்கள் பக்கத்தில் ஒரு பர்சன் வந்து உட்காடுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, டேங் தான். நீங்கள் யாரா அப்படின்னு திரும்பி பார்த்தா டேங் ஒரு பிளாக் ஷர்ட்டில் உட்காந்துருப்பான். நீங்கள் அவனை பார்த்து ஷாக் ஆகிட்டு, சீனியா நான் தான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அமைதியாகிடுவீங்க. அப்போ நீங்களே தான் கேட்கலான்ட்டு, ஏன் சீனியர் 2 நாள் காலேஜ் இல்லை? அதுவா, என் ஆளுக்கு கிஃப்ட்டு வாங்க போயிருந்தேன். அப்போ நீங்களும் ஆளா? ஆமாம், என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு. ஓ அப்படின்ட்டு அமைதியாக இருக்கீங்க. நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? ஆமாம் லவ் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா உங்களை தான் சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு, டபுள் சைடாவா 1 சைடாவா? டபுள் சைட்ரி அப்படின்னு உங்களுக்கு உசுரே இருக்காது. ஏன்னா நீங்கள் இன்னும் லவ்வே சொல்லியிருக்க மாட்டீங்களா, அப்போ எப்படி டபுள் சைடாக இருக்கும் அப்படின்னு. உண்மையாக தான் சொல்கிறீங்களா? இதுலையாச்சும் போய் சொல்லுவாங்களா? உண்மையாக தான், உண்மையாலே நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம். 2 பேருமேவா? அவளுக்கு தான் கிஃப்ட் வாங்க போயிருந்தேன். ஓ அப்படின்ட்டு நீங்கள் அவங்க கிட்ட தான் உட்காந்துருப்பீங்க, அப்படியே தள்ளி உட்காருவீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் தள்ளி உட்காந்துட்டு, ஓ சரி சரி என்ன கிஃப்ட்டு எப்படின்லாம் கேட்க மாட்டியா? உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் எதுக்கு கேட்கணும்? அது சரி இந்த பாரு அப்படியே அந்த கிஃப்ட்டையும் உங்கள்கிட்ட கொடுப்பான். நீங்கள் இல்லை வேணாம் நீங்களே பாருங்கள், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை நீ பாரு, நீ பார்த்தா உனக்கே பிடிக்கும் அப்படின்னு அவன் உங்கள் கையில் கொடுப்பான். அது ஹார்ட் ஷேப், இது அதில் ஐ லவ் யூன்னு போட்டிருக்கு. கீழே டேங் பேர், அதுக்கு கீழே பார்த்தா உங்கள் பேர். நீங்கள் ஷாக்கா? இன்னும் என் பேர் போட்டிருக்கு. ஆமாம் அவளுக்கும் பேர் தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். எந்த காலேஜ்? நம்ம காலேஜ் தாண்டி. ஓ இந்த பேக்குக்கு நீ எப்படி தான் புரிய வைக்கிறதுன்னு இவன் யோசிச்சுட்ருப்பான். நம்ம காலேஜில் வயல்னா இருக்காங்களா? இருக்காங்களே. உங்கள் கிளாஸா? இல்லை ஃபர்ஸ்ட் இயர். ஓ ஃபர்ஸ்ட் இயரில் இருக்காங்களா? இருக்காங்க. என்ன டிபார்ட்மெண்ட்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். ஏன் டிபார்ட்மெண்ட்டா? ஆமாம் உன் டிபார்ட்மெண்ட் தான். ஆனால் என் கிளாஸில் நான் தான் வயன். அப்போ நீங்கள் அப்படியே அமைதியாக அவனை பார்ப்பீங்க. சீனியர் மக்கு, இதுக்கு மேலெலாம் எவனும் டேரெக்டாக ப்ரப்போஸ் பண்ண முடியாது அப்படின்னு அவன் சொல்கிறான். இங்கே உங்களுக்கு ஷையாக இருக்கும். அப்போ அந்த வயன் நான் தானா? நீ தாண்டி, நீ தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். இங்கே அவ்வளோதான், உங்களுக்கு மைக் குடுக்கணுன்னு பட்டர்ஃப்ளைலாம் பறக்கும். அந்த டைம் யார் இருக்கா யார் இல்லை எதுவுமே பார்க்காம நீங்கள் அவனை போய் டக்குன்னு ஹக் பண்ணிடுறீங்க. அப்படியே இப்போ ப்ரெசண்ட் 2 பேருமே இதை பற்றி யோசிச்சு பார்த்துட்ருப்பீங்க. அப்போ டேங் அப்போல்லாம் எவ்வளோவா இல்லை உனக்கு? இப்போவும் தான். ஆமாம் இப்போவும் தான் அப்படின்னு அவன் உங்களை பார்த்து சிரிப்பான். நீங்களும் அவனை சிரிப்பீங்க. வேன் உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னது? நியூ இயருக்கு என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கினீங்க. நானா? ஃபஸ்ட்டு இப்போ இல்லை, ஸ்டார்டிங்கில் லவ் பண்ண ஸ்டார்டிங்கில் வாங்கினேன். நானா? ஆமாடி. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு. அன்றைக்கி நியூ இயர் எல்லாருமே ஜாலியாக பட்டாசு அடித்து கொண்டாடிட்டுருப்பாங்க. இங்கே நீங்களும் டேங்கோ உங்கள் வீட்டு டெரஸில் உட்காந்துட்ருப்பீங்க. எல்லாத்தையும் பார்த்து அமைதியாக தான் உட்காந்துருப்பீங்க. அப்போ நீங்கள் அவனோட கையை மெதுவாக தொட்டு, ஏய் டேங்கா என்னானாலும் என்னை விட்டு போயிட மாட்டேல, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்னை விட்டுலாம் போக மாட்டேல, எனக்குன்னு இங்கே நீ மட்டும்தான் டேங்க இருக்க, போக மாட்டேல என்னை விட்டு அப்படின்னு கேட்குறீங்க. டேங்க உங்களை பார்த்துட்டு, ஏய் என்னடி என்னை இப்படி பேசுவேன், உன்னை விட்டு நான் எங்கடி போப்பறேன், என்னானாலும் எனக்கு நீ தாண்டி, நீ என் உசுருடி, உன்னை விட்டு நான் எப்படி போவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ நீங்கள் சத்தியமாக விட்டு போக மாட்டேல அப்படின்னு கை நீட்டுவீங்க அவன் முன்னாடி. அவன்
அந்த கையை வாங்கி ஹோல்ட் பண்ணி கிஸ் பண்ணி, இங்கே பாரு, இந்த நியூ நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், இதே மாதிரி எத்தனை வருஷம் நம்ம லவ் பண்ணுவோம் தெரியல, ஆனால் ஒரு நாள் இப்படியே இந்த கை ஹோல்ட் பண்ணி ஒன்று நான் கல்யாணம் பண்ண வேண்டி, அப்போது உங்கள் கண்ணில் நான் ஹாப்பி டேஸை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு உங்களுக்கு அவன் ப்ராமிஸ் பண்ணுறான். இதுதான் நீங்கள் 2 பேரும் யோசிச்சு பார்ப்பீங்க. ஆமாம், அந்த ப்ராமிஸ் என்னால் மறக்கவே முடியல. இப்போது நான் அந்த ப்ராமிஸை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு அவன் உங்ககிட்ட சொல்கிறான். நீங்களும் ஆமாம் அப்படின்னு அவனை ஹக் பண்ணுறீங்க. அப்போ அவன் உங்கள் சொல்லில் கைப்பட்டு நீ ஒன்றா தாண்டி, ஒன்றால் நீ என் பொண்டாட்டி. அப்போ உங்கள் அப்பா யார் வேணாலும் நம்மளை பிரிக்க முடியாதுடி, என்ன ஆனாலும் நீ எனக்கு தான் அப்படின்ட்டு உங்கள் சிக்ஸில் கிஸ் பண்ணுறான். இங்கே உங்கள் 2 பேத்துக்குமே ஹாப்பியாக இருக்கும் இந்த மூமெண்ட்டு. அப்போ கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷாஜோலாம் வந்துடுவாங்க. ரெஜிஸ்டரும் உங்களை கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி சைன் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் இதுமாதிரி ஹாப்பியாக உங்களுக்கு டீயர்ஸ் வரும், லைக் ஓவரால் இல்லாமல் இதுமாதிரி ஹாப்பி டீயர்ஸாக இருக்கும். அவனும் சைன் போடுவான், உங்ககிட்ட பென் கொடுப்பான், நீங்களும் சைன் போடுவீங்க. அப்படியே ஜங்குக்கு 2 பேர்த்துக்கு மாலை கொடுப்பான், 2 பேரும் மாலையை மாற்றிப்பீங்க. அவன் பாக்கெட்லேருந்து தாலி எடுத்து உங்களுக்கு கட்டி விடுவான். அந்த மூமெண்ட் ரொம்ப ப்ரீஷியஸாக இருக்கும் உங்களுக்கு. அதுவும் அவன் கையில் உங்கள் இவ்வளோ நாள் லவ் பண்ணது எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி வரும். அப்போட்டே உங்ககிட்ட சொல்லுவான், வயன், இது வரைக்கும் நம்ம எவ்வளோ சண்டை போட்டிருக்கோம், எத்தனை வாட்டி பிரேக்கப் ஆயிருக்கு, ஆனால் அது எதுவுமே நம்மளுக்கு ஒரு இதுவாகவே இல்லை. இப்போது நம்ம பண்ண லவ்வுக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. வயன், ஐ லவ் யூ. என் கடைசி முடிச்சிருக்கிற வரைக்கும் நான் ஒன்றை தான் லவ் பண்ணுவேன். நம்மளுக்கு எவ்வளோ சண்டை வந்தாலும் அது ஒன்றா சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம அந்த தாலியை உங்களுக்கு கட்டி விடுவோம். நீங்கள் அப்படியே டீசோட ஒன்று பார்ப்பீங்க. அப்போது எல்லாமே பூ போடுவாங்க. ஏங்க ஒன்றும் முடியல அப்படின்ட்டு அவங்க சொல்கிறான். அவன் பாக்கெட்லேருந்து ஒரு 2 ரிங் இது எடுப்பான். ஹிந்து இதெல்லாம் முடிஞ்சு, எங்கள் இது கிறிஸ்டின் தானே, ஏன் அதில் அவளுக்கு ரிங் போட வேணாமா அப்படின்ட்டு உங்கள் கையை நீட்டி பிரைட்டான ஒரு ஸ்மைலில் ரிங் போடுவான். உங்கள்கிட்டே அந்த ரிங்கை நீட்டுவான். அது நீங்களும் அவன் கைக்கு போடுவீங்க. இப்போ நீ என் பொண்டாட்டி அப்படின்ட்டு அவன் சொல்லும்போது நீங்கள் அவனை போய் ஹக் பண்ணிப்பீங்க. இதெல்லாம் நடந்துகிட்ருக்க டைம் வெளியே 4-5 கார் வந்து நிற்கும். உங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக வருவாங்க. நீங்கள் வெளியே போவீங்க. அப்போ தான் இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸை விட்டு அப்போ உங்கள் அப்பா, அவங்க அம்மா, உங்கள் அக்கா எல்லாருமே இருப்பாங்க. உங்களுக்கு இங்கே பயமாக இருக்குன்ட்டு டேங்க் பின்னால் போய் நின்றுப்பீங்க. அப்போ உங்கள் அம்மா, வயன் என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியுதா, ஃபஸ்ட்டு வாடி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு உங்களை இழுக்க வராங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா கையை தட்டி விட்டு, அம்மா நான் எவ்வளோ வாட்டி சொன்னேன் எனக்கு டேங்க் தான் வேணும், ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை, வேறு எதையோ பார்த்தீங்க, அதை நான் டேங்க கல்யாணம் பண்ணிட்டோமா. அவன் என்ன இது, நம்ம என்ன இதுன்னு தெரிஞ்சுதான் பண்ணுறியாடி அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. உங்கள் அப்பா அமைதியாக இருக்காங்க. இது ஒன்றும் கேஸ்ட்டோ இல்லை ரிலிஜியனோ பார்த்து வர்றதில்லம்மா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்பா கரெக்டாக எங்களோட வீட்டிலேருந்து வந்துடுறாங்க. அவங்க அப்பா அம்மா ஒன்றுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா கிட்டே போய்ட்டு, இங்கே பாருங்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் ஆகாதுன்னு தானே நாங்கள் அமைதியாக இருந்தோம், தயவு செஞ்சு என் பொண்ணை திருப்பி கொடுங்க அப்படின்னு அவங்க அம்மா அப்பாட்ட போய் அவங்க கேட்குறாங்க. டேங்கோட அப்பா அம்மா ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. டேங் அங்கிள், இங்கே பாருங்கள், நானும் அவ்வளோ லவ் பண்ணுறோம், இதுக்கு மேலே என்ன வேணும், நீங்கள் என்னென்னமோ கேட்டீங்க. ஆமாம், ரிலிஜியனில் நீங்கள் வேறு நாங்கள் வேறந்தான், ஆனால் அதெல்லாம் எங்கள் லவ் பார்க்கல. இப்போ அவள் என் ஒய்ஃப், என்னானாலும் நான் அவளை விட மாட்டேன் அப்படின்னு அவள் சொல்கிறான் டேங்கு. அப்போது உங்கள் அப்பாவுக்கு கோவம் வந்தது. உங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. என்னங்க பொண்ணு செத்துட்டான்னு நினச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இங்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உங்கள் அப்பா அப்படி சொன்னோன்னே உங்கள் கையை டேங்க் நல்லா இறுக்கமாக பிடிச்சிப்பான். லைக் உங்களுக்கு அழுகையே வந்தது. உங்கள் அப்பா அந்த வார்த்தை சொன்னோடனே வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவங்க அப்படியே போயிடுவாங்க வீட்டுக்கு. இங்கே டேங்கோடப்பா டேங்கு மறைச்சி பார்த்துட்ருப்பாரு. என்னம்மா கூப்பிட்டு போக மாட்டிங்களா இப்போது என்னையும் உங்கள் மருமகளையும் அப்படின்ட்டு ஏங்க அவங்க அம்மாட்ட பேசுவான். உள்ளே வந்து ஏற சொல்லு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவார். நீங்களும் போய் காலைல ஏறி உட்காந்துப்பீங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு எங்கள் வீட்டு பார்த்தா நீங்கள் டேங் 2 பேர் வீட்டு வாசலில் நின்றுருப்பீங்க. உள்ளே அவங்க அம்மா அப்பா, நீங்கள் டேங் பின்னால் தலை குமிஞ்சு நின்றுருப்பீங்க. அப்போ டேங்கோட அப்பா, வயன் நீ உள்ளவா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே டேங்கை பார்த்துட்டு, அங்கிள் டேங் அவன் வருவான் நீ உள்ளவா அப்படின்னு சொல்கிறாங்க.
நீங்களும் அப்படியே உள்ளே போகலான்ட்டு போகும்போது உள்ளே வந்துடுவீங்க. அப்போது டேங்கோ விளாண்டு இருக்கும்போது நீ எங்கடா வர பா அவளை உள்ள விட்டீங்க என்ன வெளியே விடுறீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். ஆமாம் நான் சொன்னல அவங்க அப்பாட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு, அதுக்குள்ளே உன்னையா கல்யாணம் பண்ண சொன்னான் அப்படின்ட்டு அவங்க அப்பா டேங்கோ கேட்குறாங்க. பா அவங்க அப்பா எல்லாம் சொன்னால் கேட்க மாட்டான், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்தேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்போ டேங்கோ பா அவங்க அப்பா சொன்னால் கேட்க மாட்டுறாருப்பா, இப்போ கூட பார்த்தீங்களா பொண்ணு இல்லைன்ட்டு போயிட்டாது என்னமோ ஒன்று, ஆனால் நான் தான் பேசுகிறேன்னு சொன்னேன்ல. அப்போ நீங்கள் வெளியே போய் நிற்பீங்க. வயன் நீ உள்ளே போமா, வந்த மருமகளை அமுச்சு விட்ற இது பாவம்லாம் எனக்கு வேணாம். ஆனால் அங்கிள் இந்த முடிவெடுத்தது அவன் மட்டும் இல்லையே நானும் தானே, நீங்கள் பனிஷ் பண்ணுறதா இருந்தால் என்னன்னு தானே பண்ணியிருக்கணும், அவனை மட்டும் விட்டு வெளியே போக சொல்கிறீங்க, அவன் எங்கே போவான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே உங்கள் அப்பாவுக்கு என்ன பேசுறதுனே தெரில, அவன் அப்படியே அவங்க அம்மாவை பார்ப்பாங்க, அவங்க அம்மாவும் உள்ளே விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கும் வழி இல்லாமல் உள்ளே வாங்க 2 பேர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது மேடு அந்த ஆர்த்தி தட்டு இருக்குல்ல அதை எடுத்து 2 பேர்த்த உள்ளே கூப்பிட்றாங்க. இங்கே நீங்கள் ஒரு மாதிரி அமைதியாக தான் இருப்பீங்க, டேங் பாடி உனக்கு ரூம் காமிக்கிறேன் அப்படின்ட்டு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போவான். ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் கதவை லாக் பண்ணுவான். லாக் பண்ணிட்டு திரும்பி நீங்கள் ரூமை சுற்றி பார்த்துட்ருப்பீங்க, நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க என்ன டேங் அப்படின்ட்டு அவன் டக்குனு உங்களை வந்து ஹக் பண்ணுவான். ஹக் பண்ணிட்டு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா இந்த ரூமில் நீங்கள் ஒய்ஃபாக இருக்கணும்னு, இப்போ பாரு அது நடந்துருச்சு. உன் ரிலீஜன் படி உன் கழுத்தில் தாலி, என் ரிலீஜன் படி உன் கையில் மோதிரம், ரெண்டுமே இருக்குடி. இந்த உலகத்தில் இப்போ நான் தாண்டி ஹாப்பியஸ்ட் மேன் அப்படின்னு உங்களை ஹக் பண்ணுறான். நீங்களும் உன்னை ஹக் பண்ணுறீங்க. உங்கள் அப்பாட்ட நான் திரும்ப வேணாம் பேச வேணாம், அவருக்கு தான் நான் பொண்ணே இல்லைன்னு ஆயிடுச்சு, இனி எதுக்கு போய் பேசிட்டு உனக்கு என் மேலே கோவமாடி உன் அப்பாட்ட இருந்து பிரிச்சுட்டேன், எனக்கு அவங்க எல்லாத்தையும் விட நீ தான் எனக்கு முக்கியம், எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்ட்டு அவன் ஃபோனில் கிஸ் பண்ணுறீங்க. அவனை உங்களை ஹக் பண்ணுறான். இப்படி தான் அந்த டே கொஞ்சம் போகும். ஆஃப்டர்நூனுக்கு மேலே நீங்கள் சாப்பிட வந்திருக்கவே மாட்டீங்க. அப்போது உங்கள் மாமியார், அதாவது டேங்கோட அம்மா, அவங்க உள்ளே வருவாங்க. நீங்கள் அவங்க வந்தோடனே எஞ்சிக்குவீங்க. நீ தான் வேணும். ஆமாம்மா. என்ன என் பையனை என்னை விட லவ் பண்ணுவியா நீ? அப்போ நீங்கள் அப்படியே அவங்கள பார்ப்பீங்க. என்னை விட லவ் பண்ணுவியா சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. உங்களை விட கம்மியாக தான் லவ் பண்ணுவேன். ஓ அப்படியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நல்லா சமைப்பியாமே? இல்லை நல்லா சமைப்பேன்னு என் பையன் சொன்னான், என்னை விட சமைப்பியா? அப்போ நீங்கள் அவங்கள பார்த்து சிரிக்கிறீங்க. உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கான், நல்லா வாய் அடிப்பியா? இல்லை இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சரிவா சாப்பிட்லாம். இல்லை வேணாம், இங்கே பாரு எனக்கு புரியுது உங்கள் அப்பா அம்மா அப்படி சொன்னது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்குன்னு சாப்பிடாம இருப்பியா? இல்லைம்மா பசிக்கிற. அது எப்படி எங்கள் வீட்டு மருமக சாப்பிடாமல் இருக்கலாம், வா வா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. இங்கிட்ட எங்கூட அப்பாவும் டைனிங் டேபிளில் தான் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் அவங்க 2 பேர்த்த பார்த்துட்டே கீழே வருவீங்க. அவங்க 2 பேரும் நீங்களும் உங்கள் மாமியாரும் அதை பார்த்து சிரிப்பாங்க. நீங்கள் அப்படியே டைனிங் டேபிளில் போய் உட்காருவீங்க, எல்லாத்தோட மூஞ்சி பார்ப்பீங்க. இந்தா சாப்பிடு அப்படின்னா அவங்க அதாவது டேங்கோட அம்மா கொடுப்பாங்க. நீங்களும் அப்படியே அமைதியாக சாப்பிடுவீங்க. அப்போ டைனிங் டேபிள் கீழே காலை வச்சு உங்களை அடிப்பான். எதுவும் மாடு அடிக்கலாம் பாரு அப்படின்ட்டு அவனை பார்ப்பீங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. அவன் உங்களை பார்த்து கண்ணடிப்பான். நீங்கள் அப்படியே ஷாக்காக எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்ப்பீங்க. இது நீங்கள் என்ன நினைப்பீங்க யாரும் பார்க்கலன்னு. ஆனால் டேங்கோட அம்மா அப்பா பார்த்துருப்பாங்க. அவங்க 2 பேரும் இங்கே அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இங்கே நீங்கள் சாப்பிட்டு ரூமுக்கு போயிருப்பீங்க ஃப்ரெஷ் ஆகலான்ட்டு. இங்கே எங்களோட அம்மாவும் அப்பாவும் உட்காண்ட்ருப்பாங்க. அப்பா அவங்க அம்மா, என்னங்க சொல்லுமா, என்னங்க நம்ம அந்த பொண்ணோட அப்பா அம்மாட்ட போய் பேசலாமா? இப்போ தானம்மா அப்படி பேசினாங்க அவங்க, இப்போ இப்படி இல்லை அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுதுங்க. என்னதான் தான் நம்ம முன்னாடியே போய் பேசினிருக்கணும், நம்ம தான் பேசலை. ஆனால் தானே இவங்க இப்படி முடிவு எடுத்துட்டாங்க. நம்ம போய் பேசலாங்க, பேசினா ஒரு சின்ன ரிசப்ஷன் மாதிரி வச்சுக்கலாம்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம மட்டும் போனால் போகாது, பையன் அவனும் வரணும், அவனை நான் கூட்டிகிட்டு வரேங்க. அப்போ கரெக்டாக டேங்க வந்துட்டு, அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா? அப்பா நம்ம வயனோட அப்பா அம்மாட்ட போய் பேசலாமா அப்படின்னு கூப்பிட்றான். அவங்க அம்மா இங்கே இதை பற்றி தான் நானும் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நீ வரையா அப்படின்ட்டு எங்களோட அப்பா கேட்காது. கண்டிப்பாக நான் வரேன்,
அவள் பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு டேங் சொல்கிறான். அப்போ சரி போ, ஃப்ரெஷ் ஆகு, நம்ம போயிட்டு வந்துடுறோம். சரி அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். இங்கே நீங்கள் அப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வருவீங்க தலையாற்றிட்டு. அப்போது கதவை ஓப்பன் பண்ணுற சவுண்ட் நீங்கள் யானை பார்த்துட்டு நீங்கள் அப்போ தான் குளிச்சுட்டு ஃப்ரீயாக விட்டு தான் இருப்பீங்களா? அவன் அப்படியே உங்களுமே பார்ப்பான். என்ன டேங்? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அப்போ நீங்கள் திரும்பி கண்ணாடி முன்னாடி பார்த்துட்ருப்பீங்க. அவன் அப்படியே உங்களை வந்துட்டு பேக் ஹக் பண்ணுறான். எப்போ என் முடியெல்லாம் வளர்த்த ஆரம்பித்தேன்? அதுவா வீட்டில் இருக்கேன்ல அப்போ தான். அழகாக இருக்குடி. ஆமாம்ல, முடி ரொம்ப அழகாக இருக்குல்ல. முடியல, நீ ரொம்ப அழகாக இருக்க. அப்போ நீங்கள் திரும்பி நின்று 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக என்ன டைம் ஃப்ளர்ட் பண்ணுறியா? ஏய், நான் உன்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணாமல் நான் வேற யார்கிட்ட போய் பண்ணுவேன்? தெரியுது நல்லா. ஏய், சத்தியமாக அழகாக இருக்குடி அப்படின்னு உங்ககிட்ட க்ளோஸ் ஆகுதான். இப்போ எதுக்கு நீ க்ளோஸ் ஆகுத? ஏய், நீ நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டி. ஆமாம், அதுக்கு வருவியா? அது வேண்டி நான் யார்கிட்ட கேட்கணும்? வேணாம் நீ போ அப்படின்னு நீங்கள் அவனை தள்ளி விடுவீங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஹேண்டு உங்கள் ஹெட்டுக்கு பின்னாலேயும் இன்னொரு ஹேண்ட் உங்கள் ஹிப்லேயும் வச்சு உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக வருவான். லைக் உங்களுக்கு அவன் இப்போ தொடுற அளவு. அப்போ கரெக்டாக டேங்கு ரெடி ஆகிட்டியாடா அப்படின்ட்டு எங்கள் அம்மாவோட நாய்ஸு. நீங்கள் அப்படியே அவனை தள்ளி விட்டுருவீங்க பயந்து. எங்கிட்ட அவங்க அம்மா கதவை தட்டுவாங்க. அவன் ஏன்னா குளிக்குதுன்னு சொல்லிடுது அப்படின்ட்டு உள்ளே ஓடிடுவான். இங்கே நீங்களும் போய் ஓப்பன் பண்ணுவீங்க. எங்கம்மா அவன் குளிக்கிறான். ஓ, குளிக்கிறானா? சரி என் கூட. ஆனால் இங்கே வாமா சொல்கிறாப்புல அவங்க உங்களை இழுத்துட்டு போயிடுவாங்க. இங்கிட்ட அவன் குளிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா நீங்கள் இருக்க மாட்டீங்க. அவன் அப்படியே ரெடி ஆகிட்டு கீழே வருவான். நீங்களும் உங்கள் மாமியாரும் நல்லாவே க்ளோஸாக இருப்பீங்க. லைக் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிருப்பீங்க. நீங்கள் சமைக்கிறதுல நீங்களே நின்று பேசிகிட்டு இருப்பீங்க. அது டேங் பார்த்து சிரிச்சிட்டே வருவான். அப்போ டேங் அப்பா டேய் போகலாமா? ஆப்பா போகலாம். அப்போ அவங்க அம்மாவை கூப்பிடுவாங்க. நீங்களும் எங்கே போகிறீங்க 3 பேரும்? அது ஒரு வேலை விஷயமா போதும். நான் ஒரு தனியாக வீட்டில் இருக்கணுமான்னு நீங்கள் கேட்பீங்க. நீ இது ஒரு 1 ஹவரில் வந்துடும் அப்படின்னு டேங் சொல்கிறான். உங்கள் மாமாவும் அப்படி தான் சொல்லுவார். சரி, நீங்களும் வீட்டில் தான் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு போர் அடிக்கும் வீட்டில் இருக்க. நீங்கள் பெட்ரூமில் சும்மா லேப்டாப்பில் படம் தான் பார்த்துட்ருப்பீங்க. அப்போ காலிங் பெல் சவுண்ட் கேட்கும். நீங்களும் யார் அப்படின்ட்டு போய் ஓப்பன் பண்ணுவீங்க. அப்போது உங்கள் அம்மா உங்கள் அப்பா இருப்பாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. லைக் நீங்கள் ஷாக்காக அவங்கள பார்த்துட்ருப்பீங்க. பின்னாலே டேங்கோட அம்மா அப்பாவும் வருவாங்க. டேங்கும் வருவான். அப்போது உங்கள் அப்பா என்னம்மா உள்ளே கூட கூப்பிட மாட்டியா? வாங்கப்பா அப்படின்னு நீங்களும் உள்ளே கூப்பிடுவீங்க. உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரில. நீங்கள் அவங்கள தான் பார்த்துட்ருப்பீங்க. அப்போ டேங்க அவங்க அம்மா அவங்களுக்கு ஜூஸ்லாம் தருவாங்க. அப்போ அவங்க அப்பா அவங்கள பார்த்துட்டு என்னம்மா காலைல உன்னை சாப்பிட விட்டு போனவன் இப்போ இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன்னு பார்க்குறியா? இல்லைப்பா, டேங்க வந்து பேசினாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்போ டேங்க பார்ப்பீங்க. இப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கு. இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா உங்கள் அப்பா உட்காந்துட்ருப்பாங்க. அப்போ காலிங் பெல் சவுண்டு கேட்கும். உங்கள் அம்மா தான் போய் ஓப்பன் பண்ணலான்னு போவாங்க. அங்கே ஓப்பன் பண்ணால் டேங்கோட அம்மா அப்பா நின்றுருப்பாங்க. அப்போது உங்கள் அம்மா ஒன்று என்ன தான் வேணும் உங்களுக்கு? இருந்தபடி கூட்டிகிட்டு போயிட்டீங்களே, இன்னும் எங்கள் உசுறு மட்டும்தான் இருக்குது. அப்போது டேங்கோட அம்மா இங்கே பாருங்கள், எங்களுக்கு புரியுது, ஆனால் உங்கள் பொண்ணு. அப்போ உங்கள் அப்பா அவங்கள உள்ள விடு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் இப்போ உங்கள் வீட்டில் உட்காந்துருப்பாங்க. எங்களோட அப்பா தான் பேசுவார். இங்கே பாருங்கள், இவங்க பண்ணது தப்பு தான், தப்பு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் பொண்ணு உங்களே நினச்சிட்ருக்கா. அப்போ நான் பேசுவேன், நீ இது டேங் அமைதியாக தான். அங்கிள், நாங்கள் பண்ணது தப்பு தான். உங்கள் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணது தப்பு தான். ஆனால் அவங்க உங்களை தான் நினச்சிட்ருக்கா. நீங்கள் காலைல பேசின பேச்சு அதுதான் அவன் நினச்சிட்ருக்கா. நான் அவளை நல்லா பார்த்துப்பேன், என்னை நம்புங்க. உங்களுக்கு வயனை எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும், என்னை நம்புங்க. அவள் நீங்கள் பேசணுன்னு ரொம்ப கஷ்டப்படுறான். நாங்கள் ஹாப்பியாக வாழணுன்னா நீங்கள் தயவு செஞ்சு எங்களை ஏற்றுக்கோங்க. அப்போ அவங்க அப்பாவும் அமைதியாக தான் இருக்காது, அவர் ஒன்றுமே பேசாமல். அப்போட்டையும் அங்கிள், இதுக்கு மேலே என்னால் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியுமான்னு தெரில. நாங்கள் உங்களை விட வயசு சின்னவன் தான், நான் இவ்வளோ பேசியிருக்கக்கூடாது தான். சாரி அங்கிள். ஆனால் அங்கே உங்கள் பொண்ணு உங்களை தான் நினச்சிட்ருக்கா. ப்ளீஸ் அங்கிள்,
எனக்காக இல்லைனாலும் உங்கள் பொண்ணுக்காக வச்சு எங்களை ஏற்றுக்கோங்க. நான் வேணால் உங்கள் காரில் கூட என்ன பண்ணி பேசுவேன், அதெல்லாம் வேணாம், அமைதியாது. தேங்கோட அம்மா அப்பாவும் தேங்காய் ஷாக்காக பார்ப்பாங்க, இவனா இவன் இப்படி பேசுவேன் அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா, என்னங்க என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணு தானேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க அப்பாவுக்கும் புரியும், சரிப்பா நாங்கள் கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இதெல்லாம் உங்கள் அப்பா உங்ககிட்ட சொல்லுவார், உங்களுக்கு அழுகையாக வரும். நீங்கள் தேங்க தான் பார்ப்பீங்க, அவனை பார்த்தா உங்களுக்கு எச்சா அழுக வரும். நீங்கள் அப்படியே உங்கள் பெட்ரூம் போயிடுவீங்க. எங்கே என்னடா இவ போகலான்ட்டு உங்கள் பின்னால் வருவார். ரூம் வந்து பார்த்தா நீங்கள் அமைதியாக பெட்ரூமில் உட்காந்துட்ருப்பீங்க. என்னடி உனக்காக உங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு இருந்தா நீங்கள் வந்து உட்காந்துருக்க, அப்போ நீங்கள் ஒன்றுமே பேசாமல் அமைதியாக தான் உட்காந்துருப்பீங்க. அவங்க பக்கத்தால் அவரும் வந்து உட்காராது. உன்னை தான் கேட்க, எதுக்குடி பழுகுற? டேம் ரொம்ப தேங்க்ஸ் டேம். எதுக்கு? என் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்தாள் அதுக்கு. ஏன்னா உன் புதுசுண்டி, நான் இது பண்ணி தான் ஆகணும். இதுக்கு ஏன்டி அழக? எனக்கு தெரியல, எனக்கு அழுகாச்சி வருது. மென்டல் அடி நீ, அழாத. இங்கே பாரு என்னப்பா, அழாத. ஏன் அவங்க எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஆனால் நீ எதுவுமே கண்டுக்காமல் எனக்காக இந்த இந்த இதை பண்ணல நீ. அப்போ உனக்காக பண்ணாமல் நான் வேறு யாருக்குடி பண்ணுவேன்? அழாதடி, எனக்கு நீ தாண்டி எல்லாமே. உனக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், புரிஞ்சுதா? அப்படின்னு அவங்கள ஹக் பண்ணுறான். இதோட இந்த பாட்டு நான் அப்படியே முடிச்சுக்கிறேன். தெரியும் கொஞ்சம் சும்மாதாக தான் இருக்குன்னு, பட் போக போக நல்லா இப்போ கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கடா. ஏன்னா நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எந்த இதுவும் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.